வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தலைவர் உள்ளிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் மாவட்டத்தில் என்ற இடத்தில் வயலில் வேலை செய்து கொண்ட தலித் இளம்பெண் 4 அறிவுக்கும் கீழே உள்ள மனித விலங்குகளால் இழுத்து செல்லப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு முதுகு எலும்பு உடைந்து கால் எலும்பு உடைந்து நாக்கு அறுக்கப்பட்டு மரண குழியில் தள்ளப்பட்டார். 2 வார காலங்கள் அந்த பேயாட்சி நடக்கின்ற யூசாகத்தால் கொடுக்கப்பட்ட மருத்துவம் பலனின்றி உயிரிழந்துள்ளார். அங்கே இந்தியா முழுவதும் பெண் வாழ்வதற்கு, சிறுமிகள் வாழ்வதற்கு, இஸ்லாமிய மக்கள் வாழ்வதற்கு, சிறுபான்மையினருக்கு வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக உலகளவில் இடம்பெற்றுள்ள இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. பெண்கள் வாழ்வதற்கு தகுதியான நாடு அல்ல என்பது முதலிடத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் 8 வயதில் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும், தலை முதல் கால் வரை மூடப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அது ஆண் ஆதிக்கத்திற்கு உரிய பெருமை. ஆகவே பெண்கள் அடக்க உடக்கமாக வீட்டில் இருக்க வேண்டும் என்று அந்த ஆட்சியாளர்களின் தர்மம் கூறுகிறது. ஆனால் இப்பொழுது இந்த படுகொலைக்கு ஆளாக்கப்படுகின்ற அதிகமான பெண்கள் தலித் பெண்கள். காரணம், அவர்களுடைய வாழ்வாதாரம், அடிப்படை வசதிகள் அனைத்திற்கும் அவர்கள் வெளியில் செல்ல வேண்டியிருக்கிறது. சில சமயங்களில் தனியாக செல்ல வேண்டியிருக்கிறது. இது போன்ற இந்த அவர்களுடைய வாழ்வாதாரமும் சமூக பொருளாதாரமும் இந்த கயவர்களுக்கு மிக வசதியாக அமைந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள் ஆளாக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் இந்த நாட்டில் கிடைக்கவில்லை. சட்டங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. ரேகா ரெட்டி படுகொலை, டெல்லியில் நடந்த மருத்துவ பெண்ணின் படுகொலை, அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டதை நாம் வரவேற்கிறோம். என்றாலும் தலித் பெண்கள் என்றால் இந்த அரசுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி, ஊடகவியலுக்கும் சரி இரண்டாம் பட்சமாக இருக்கின்றது. அத்துடன் ஆண் ஆதிக்கம், சனாதன ஆதிக்கம் பெண்கள் மீது ஏவப்படுகின்றதற்கு, தடுக்கப்படுவதற்கு ஏராளமான சட்டங்கள் இருந்தும் கூட அந்த சட்டங்களை இவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிரச்சனைக்கு வழக்கு பதிவு செய்ய போனாலும் காவல்துறையினரும் அதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை. இப்பொழுது கூட இந்த வழக்கில், இந்த படுகொலையில் காவலர்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறி, குற்றவாளிகள் தான் தன்னுடைய அடையாளங்களை மறைக்க முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் இன்று காவல்துறையும் யூபியினுடைய மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து இரவோடு இரவாக அந்த பெண்ணின் உடலை எரித்திருக்கிறார்கள். அது தனுஷ்டி பாண்டே என்ற ஒரு ஊடகவியலாளரால் அந்த செய்தி வெளியே கொணரப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிறார்கள், எப்படி சமூக விரோதமான ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு தேசத்தின் எதிர்கட்சி தலைவருக்கு எப்படிப்பட்ட அடக்குமுறையை ஏவி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே இந்த சமூகம் உணர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இனி இந்த பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லாத இந்த நாட்டில் நாம் வாழ வேண்டும் என்றால் தொடர்ந்து போராட வேண்டிய கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறோம். நமக்கான உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள், தலித் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், அனைத்து தலித்துகள் அனைவருக்கும் இந்த ஆட்சி ஒரு சமூக விரோதமான ஆட்சியாகவே இருக்கிறது. தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அனைத்தும் செய்திகளாகவே போய்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த செய்தி, அடுத்த காலத்தில் இன்னொரு செய்தி என்று தொடர்ந்து செய்தியாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறதே ஒழிய எந்த ஒரு நடவடிக்கையும் சரியாக இந்த அரசு எடுக்கவில்லை என்பதே இதனுடைய தொடர்கதைக்கு காரணமாக இருக்கிறது.
இருக்கிறது. பெண்களுக்கான அனைத்து சட்டங்களும் இருந்தும் கூட மாநில அரசும் சரி, மைய அரசும் சரி அதற்கான நடவடிக்கை எடுப்பதில் அவர்கள் மிகவும் தயங்குகிறார்கள். கயவர்களுக்கே உடந்தையாக இருக்கிறார்கள், சனாதனவாதிகளுக்கே உடந்தையாக இருக்கிறார்கள், சாதி வெறியர்களுக்கே உடந்தையாக இருக்கிறார்கள். ரேகா ரெட்டியின் அந்த படுகொலையில் 4 பேர் உடனடியாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அனாதைகள், அவர்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லை, அவர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே அந்த சாதி ஆட்சி அவர்களை படுகொலை செய்தது. ஆனால் இன்று 4 பேர் கைதாகி உள்ளார்கள். இவர்கள் இந்துக்கள், இவர்களுக்கு பின்புலம் அதிகமாக இருக்கிறது என்பதாலேயே அந்த பிஜேபி அரசு அவர்களை இன்னும் கூட சரியான தண்டனை வழங்காமல் கைது செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடிக்குமேயானால் அம்பேத்கர் கூறியது போல இந்த ஜனநாயகம் தூக்கி எறியப்படும், இந்த ஜனநாயக ஆட்சி நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் என்பதனை கூறி மகளிர் விடுதலை சார்பில் நியாயம் வழங்க வேண்டும், கயவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், தலித்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி நற்சோனி அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர்கள் மற்றும் இந்த இணையவழி ஆர்ப்பாட்டத்திலே ஆங்காங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியினுடைய முன்னணி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மனவேதனையுடன் இந்த கண்டன இணையவழி ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, அனைத்து பெண்களும் அதே மனநிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து இது போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் இந்த நாட்டிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெண்கள் பிறந்தோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மனவேதனையை இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே அந்த பெண் மனிஷா, அந்த பெண் 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதோடு இரவோடு இரவாக பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் எரித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். இதை வெளியில் சொல்லிவிடுவாள் என்பதற்காக அவருடைய நாக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய முதுகெலும்பு ஒடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எந்த விதத்தில் இதை நாம் எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. அங்கு ஆளக்கூடிய அந்த யோகி ஆதித்யநாத் அதனுடைய அரசு கலைக்கப்பட வேண்டும். அந்த அரசின் மீது, அந்த ஆட்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தலித் பெண்கள் மீதான இத்தகைய பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார். அங்கு அந்த மனிஷானுடைய உடல் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது மிக மிக அதிர்ச்சியானதாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொதுவாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெண்களுடைய உரிமைகளுக்காக நாம் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்று கூட இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான எல்லா பெண்களுக்காகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் போராடினார்கள். ஆனால் தலித் பெண்கள் என்று வரும்போது நாம் தான் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா பெரும்பாலான தலைவர்கள் அல்லது பிற இயக்க தலைவர்கள் தலித் பெண்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வரும்போது எந்த அளவில் குரல் எழுப்புகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து தலித் இஷ்யூஸை இன்னும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒரு பாதிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து நான் இதை உங்களிடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு ஆதிக்க வெறி, ஆணாதிக்க வெறி, ஜனாதன வெறி. இதை நாம் ஒடுக்க வேண்டும். அல்லது இந்த நாடு முழுமையாக பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடு என்பதை நிரூபித்து வருகிறது. அது உண்மைதான். அதை வாழ தகுதியுள்ள நாடாக நாம் மாற்ற வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. போராட்டம் வெற்றி பெறட்டும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறட்டும். கண்டிப்பாக குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் அக்கா நற்சோனி அவர்களே, மற்றும் பெண்ணுரிமை போராளி எழுச்சி தமிழர் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, மற்றும் இந்த இணைய வழி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டிருக்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அனைவருக்கும் எமது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். அதாவது கடந்த மாதம் மனிஷா என்ற
தலித் சிறுமி 4 ஜாதிவெறி நாய்களால் பால் உறவு செய்யப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு அவருடைய நாக்கு அறுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக உணர வேண்டும். நாக்கு அறுக்கப்பட்டிருக்கின்றது. அவளுடைய துப்பட்டாவை அவள் கழுத்தில் இறுக்கி அவள் இழுத்து சென்றிருக்கிறார்கள். ஜாதி வெறி பிடித்த நாய்கள். நான் ஒன்று மட்டும் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக வீடியோ பார்த்தேன். நான் வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு தலித் பெண்மணி பொது குளத்தில் இறங்கி அவள் நீர் எடுத்தாள் என்ற காரணத்தினால் அந்த கிராமத்தை சார்ந்த அனைத்து மக்களும் ஒரு தலித் பெண்மணியை அவ்வளவு அடிக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பு எடுத்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அதையெல்லாம் சுத்தி இருக்கிற அந்த ஆதிக்கிய ஜாதி வெறி பிடித்த நாய்கள் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்படி ஆனா மத்திய அரசு நம்ம ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்ற ஆதங்கம் நமக்கு இருக்குது. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நாய்களும் சரி, இந்த ஆதிக்க வெறி ஜாதி நாய்களும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு குளத்துல போய் இங்க தண்ணி எடுத்தும் போது அந்த தீண்டப்படாத அந்த பெண் தண்ணி எடுக்கிறாளே என்ற ஆதங்கம் உங்களுக்கு வரும்போது அந்த தலித் சிறுமிகளையும் பொதுவாக தலித் பெண்களையும் நீங்கள் வன்புணர்வு செய்யும் போது உங்களுக்கு தீண்டப்படாத பெண்ணாக உங்களுக்கு தெரியலையா? இதை கண்டிப்பா நாங்க கேட்கணுன்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே நான் நின்று உண்மையிலேயே மத்த நேரம் எல்லாம் நீங்க குளத்துல வீட்டுக்கு நுழையக்கூடாது, குளத்துல நுழையக்கூடாது, கோயில நுழையக்கூடாது என்று பெண்கள் மீது இவ்வளவு வன்புணர்வு செய்கிறீங்களே, கொடுமைப்படுத்துறீங்களே. அப்ப அந்த தலித் பெண்கள் மீதே நீங்க வன்புணர்வு செய்யும் போது உங்களுக்கு அந்த பெண் தாழ்த்தப்பட்ட பெண்ணாக தெரியவில்லையா? இந்த சிறுமியினுடைய அந்த ஒவ்வொரு பார்க்கும்போது வீடியோவையும் நம்ம டிவிலையும் பேப்பர்லையும் பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறது. நாம் வாழ தகுதியற்றா இல்லாத ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டதாவே நான் உணர்றேன். அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா இந்துக்களால் அழிந்து விடும் என்று. அதே போல நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு சம்பவமும். நீட்டா இருக்கட்டும், மத்த புதிய தேசிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் நம்மளை எல்லாம் படு குழியில் தள்ளக்கூடிய அபாயத்திலே நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புரட்சியாளர் நமது மகா புத்தர் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, எங்க அநீதி அபாயத்தில் இருக்கிறதோ அப்பெல்லாம் நீ பாத்துக்கிட்டே இருக்காத, அதுக்காக நீ போராடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வழியில் வந்த நாம் தான் நமது எழுச்சி தமிழர். தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் வன்கொடுமை நடக்கின்றதோ அதற்கு குரல் கொடுக்கும் தமிழகத்தில் ஒரே நபர் என்றால், ஒரு அரசியல் தலைவர் என்றால் அது நமது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தான். நாம் இருப்பதை நாம் பெருமையாக கருதுகின்றோம். எனவே இந்த அநீதியை எதிர்த்து நாம் போராடும் இந்த களத்தில் அந்த பெண்ணுடைய நாக்கு துண்டிக்கப்பட்டு அதை வெளியே சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கின்றார். அது இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நேற்று 30ஆம் தேதி அந்த பெண்ணை அந்த சிறுமியை எரிச்சு யார் எரிக்கிறாங்க, இறந்துட்டாங்க. அவங்க எரிச்சிய அந்த உரிமை, அந்த பணத்தை உரிமை குடும்பத்தை சேர்ந்த அந்த பெற்றோர்கள் ஒப்படைக்க வேண்டும். ஆனா பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் அந்த காவல்துறையே, உத்தரப்பிரதேச சார்ந்த காவல்துறையே அந்த பெண்ணை எரிச்சிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமத்தை. கடைசியாக தன்னுடைய குழந்தையினுடைய அந்த சிறுமியினுடைய முகத்தை கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நாம் தொடர்ச்சியாக இந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு. நம்ம விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுத்து செய்யறோம். ஆனா சட்டத்தை எங்க தண்டனை கடுமையாக பட வேண்டி இருக்கின்றதோ அப்போதான் குற்றம் குறையும். கடுமையான சட்டங்கள் மட்டும்தான் நமக்கான போராட்ட களத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் 59,653 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நேற்று உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் ஒரு தலித் பெண்ணை எரித்து வன்புறவு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். நாடாக நமது இந்தியா மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்களை சந்திக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய தங்கையும் சென்றிருக்கிறார்கள். அவர்களை கூட அந்த பெற்றோர்களை சந்திக்க வாய்ப்பில்லாமல் காவல்துறை அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களை ராகுல் காந்தி அவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களுக்கு அந்த கதி என்றால் சாதாரண மக்களான நமக்கெல்லாம் என்ன கதி என்ற ஒரு கேள்விக்கு நாம் மத்திய அரசிற்கு நாம் அழுத்தம் கொடுத்து குற்றவாளிகளை உடனே கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணா சஜின் அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நச்சரி அம்மா அவர்களுக்கும் வணக்கம். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணிக்கிறேன். எமோஷனலா நைட் 2 மணிக்கு இந்த நியூஸ் தகவலாம் நான் பார்த்தேன்.
எனக்கு இளைஞலான் தலைவர் பேர் எங்க தலைவர் வச்சப்ப வந்து இதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல எங்க சோழிங்கர், எங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துல சோழிங்கர் இடத்துல எங்க தலைவர் பேர் வச்சாருங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவர் பொதுக்கூட்ட ஆர்ப்பாட்டம். சோ அப்ப இருந்த நிலைக்கும் இப்ப இருந்த நிலைக்கும் தலைவரால லட்சக்கணக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய குடும்பத்தினுடைய பெண்கள், அந்த குடும்பத்துடைய சார்ந்த பெண்கள், சார்ந்த நம்ம அந்த ஒரு தமிழ்நாடே ஓரளவுக்கு அமைதியா பெண்கள் இருக்கக்கூடிய காரணமா, முழு காரணமா 100% தலித் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற காரணம், ஒரே காரணம் எங்க தலைவர் அவர்கள் மட்டும்தான். இந்த நுட்பமா பார்க்க போனா இது எல்லாருக்குமே புரியும். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவ்வளவு விஷயங்கள் தகவல் கேள்விப்படும். தமிழ்நாட்டுல எப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தலைவர் நிறைய ஆர்ப்பாட்டம் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இது இங்க சொல்லுவாங்களே, எனக்கு எங்க அப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்க தலைவர் எங்க தமிழ்நாட்டுல எங்க தலித் பெண்களுக்கு எல்லாம் எங்க தலைவர் இருக்காரு. அது மாதிரி ஒரு பகுதியில எங்க தலைவர் வந்து பரவலா எங்களோட தலைவர் சொன்னா வேற விதமாக ஆசீர்வாதம் அவருடைய கலப்பணி இந்தியா லெவல்ல தலைவர் அவர்கள் வந்தாதான் தலித் மக்களுக்கு, இது மிகையா சொல்லல, இது உண்மையிலே 100% உண்மையான வார்த்தை. எங்க தலைவர் அவர்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு தலித் பெண்கள் பாதுகாப்பே இருக்கிறாங்க. அது மாற்று சமுதாய மக்களும் பெண்களும் பாதுகாப்பா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல தலைவர் அவர்கள் நுட்பமாலாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. உங்க பெண்களை நீங்களே கொச்சப்படுத்தினா எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு எத்தனையோ தலைவர் வந்து கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுல எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாதுகாப்புக்காக அவரால்தான் உருவாச்சு. நானே அந்த பாதுகாப்பு உணர்றேன். இவ்வளவு வருஷம் நான் அதை பத்தி ரொம்ப டீப்பாலாம் உள்ள போறேன். ரைட், நான் அவர் படிக்கும் போது நான் அதை உணர்றேன். நான் அப்போ நம்ம ஒரு சாதாரண சரி தலைவர் தலைமையில இங்கேயும் ஒரு விஷயத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நாமளும் நம்ம அதை பாதிக்க, கண்டிப்பா எனக்கும் அந்த சில நிறைய நெருக்கடிகளை வந்திருக்கும். ஆக எங்க தலைவர் வந்து இங்க களப்பணியாச்சு, ஒரு பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம் மூலியமா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஆனா ஒரு பெரிய வரலாற்றை மாத்திருக்காரு தலைவர். பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க 100% நம்ம தமிழ்நாடு. அது மாதிரி எங்க தலைவர் அவர்களுடைய பாதுகாப்பான ஒரு செயல்பாடு, ஒரு அரவணைப்பு, கருவறையில இருக்கிற மாதிரி பெண்களை பார்த்துக்கிறோம். நாங்களும் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம். அதெல்லாம் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் அவர்களுடைய களப்பணி, அவருடைய பரவலான விதைச்சார், அது எல்லாமே இந்தியா லெவல் தலைவர் அவர்கள் வரணும். தலைவர் அவர்கள் எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காரு. வேற எதுவும் பெருசா நம்ம சொல்றதுக்கு இல்ல. மனம் வருந்தி சொல்றேன், நான் ஒரு பெண்ணா இருந்து என்ன மாதிரி ஒருத்தரும் பாதுகாப்பா இருக்கணும்ன்றத விழிப்புணர்வை நம்ம பெண்களுக்கு உருவாக்கணும். நம்ம தலைவர் மூலியமா இது ஒரு பெரிய லெவல்ல ஒரு விழிப்புணர்வு இயக்கமா கூட நம்ம மாத்தலாம். தலைவர் தலைமையில அவர் இருக்கிறதால நாங்க பாதுகாப்பா இருக்கோம். நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு சஜ்ஜனன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சாத்தியமில்லை. எங்கள் பெண்ணுரிமை போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் அக்கா நச்சோனி உள்ளிட்ட அத்தனை போராளிகளுக்கும் எனது புரட்சிகர வணக்கங்கள். உண்மையிலே இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தியை கொண்டாடும் நாள். காந்தியை கொண்டாடும் நாளில் இங்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு போராட்டத்தை வீட்டிற்கு முன்னெடுப்பது உண்மையிலே இந்திய தேசத்திற்கே மிகப்பெரிய ஒரு அவமானம். இது மோடி அவர்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அதுவும் காந்தி அவர்கள் சொல்லும் போதே சொன்னாரு, 73 வருடங்கள் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா காந்தி சொன்னாரு, என்னைக்கு இரவு 12 மணிக்கு ஒரு பெண் தனியா போறாலோ அவருக்கு எதுவுமே ஆகாம அவ பத்திரமா திரும்ப வராலோ அன்னைக்குதான் சுதந்திரம் கிடைச்சது. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமா நமக்கு கண் முன்னாடி இருக்கு. தங்கை மனிஷா வால்மீகியோட இந்த மரணம் அப்படின்றது ஒட்டுமொத்த பெண்கள் அத்தனை பேருமே குமுற வைக்கின்ற ஒரு மரணம். உண்மை அதுதான். 4 பேர் அவரை வந்து பாலியல் வன்முறை செஞ்சுட்டாங்க அப்படின்றத விட அவர் நாக்கை துண்டித்து அவருடைய முதுகெலும்பை உடைத்து காலை உடைச்சு கையை உடைச்சு அதை ஒரு 4-5 நாள் 2 ஹாஸ்பிட்டல்ல மாத்தி, ஆனா இங்க நிர்பயாக்காக வெளிநாட்டுக்கு கொண்டு போன அரசு இங்க தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு ஏழை பெண்ணுக்காக எந்த ஒரு பெரிய சிகிச்சையும் எடுக்கல அப்படின்றது ஒட்டுமொத்த பெண்ணினத்துக்குமே நாங்கள் அவமானமா கருதுகிறோம். அதை விட பெரிய கொடுமை, இறந்து போன பிறகு அந்த பிணத்தை வைத்து அழக்கூட விடாம பெற்றோர்களை அவங்க வீட்டுல வச்சு அடைச்சிட்டு போலீஸ்காரங்களை வெட்டியான் வேலை பார்ப்பதெல்லாம் அவங்களுடைய அதிகார பின்னணி உச்சதான் காட்டுது. அதுவும் குறிப்பா ஊபியில இன்னைக்கு இந்திய தேசத்திலே அதிகமாக பாலியல் வன்கொடுமை தலித் சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கும் பிற சமூகத்தை சார்ந்த ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கும் நிகழ்ந்ததுன்னா அது ஊபியில மட்டும்தான். அந்த யோகி ஆதித்யநாத் அவருடைய அந்த சாதி வெறியின் உச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை கட்டாயமா விடுதலை சிறுத்தை நாம வந்து கண்டித்தே ஆக வேண்டும். அதைதான் தலைவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. தமிழகத்தில் இங்க இருக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இதை நாம சொல்லல, மற்ற மாநிலங்கள் இருக்கவங்களுக்கு சொல்றாங்க.
ஆனால் இது நம்ம இந்தியாவில இன்னைக்கு ஒரு 8 மாநிலங்கள நாம இருக்கிறோம் அப்படின்றதை அடுத்த கட்டம் நாம ஊபியில தொடர்ச்சியா நடக்கிற இந்த விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் அங்கும் கூட நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்தும் வேலைகளை அவர் தொடங்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசு இது எல்லாம் செஞ்சிரும், இது சரி செஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். கட்டாயமா இதை செய்ய போறது இல்ல. ஒரு நாளைக்கு 88 பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டுகிட்டு இருக்காங்க. இந்த ரேஷியோ அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பு இல்ல. இந்தியா உலக அளவுல பார்க்கும்போது பெண்கள் வாழ தகுதியற்ற நாடா 4வது இடத்துல இருக்கு. கட்டாயமா அதை மோடி அவர்கள் முதலிடத்துக்கு கொண்டு சென்று வரணும் நமக்கு தெரியும். வேறு வழியே இல்ல. நம்முடைய பெண்களை பாதுகாக்க நாமே அங்கு களத்தில் இருக்க வேண்டிய கடமை இருக்கு. தலைவர் அவர்கள் இதை செய்வார்னு நாங்கள் நம்புறோம். கட்டாயமா ஊபியில நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சி இயக்கம் வளர வேண்டிய ஒரு காலத்தின் தேவை உருவாகி இருக்கு. நன்றி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது வீர வணக்கத்தை, அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் அணி சார்பிலே தமிழகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இணையவழி ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை வைத்திருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நச்சோனை அவர்களே, இதிலே பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே அங்கே பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முற்றாக சீர்குலைந்திருக்கிறது. இப்படியான ஒரு நிலை வேற எந்த மாநிலத்தில் நடந்திருந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை நேரம் பாஜக அவர்களுடைய ஆதரவு சக்திகள் வீதிக்கு வந்திருப்பார்கள். சட்டம் ஒழுங்கு முற்றாக சீர்குலைந்து போயிருக்கிற அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று நம்முடைய தலைவர் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். 2019ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட தேசிய குற்றாவண மையத்தினுடைய அறிக்கை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில இந்தியாவின் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்திருக்கிற குற்றங்கள்ல 25.8 விழுக்காடு குற்றங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே நடந்திருக்கின்றன. ஏறத்தாழ 12,000 தாக்குதல்கள் இந்த மக்கள் மேல் இந்த ஓராண்டிலே மட்டும் நிகழ்ந்திருக்கின்றன. பாஜக அரசு இந்த குற்ற ஆவண மைய அறிக்கைகளை வெளியிடாமல் கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார்கள். கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு தலைவர் அவர்களும் நானும் போன போதுதான் முதலிலே நமது கட்சியின் சார்பிலே இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்திலே எழுப்பினோம். உடனடியாக இந்த அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதன் பிறகுதான் இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு அறிக்கை கடந்த ஆண்டு நாம் வலியுறுத்தியதற்கு பிறகு வெளியிடப்பட்டது. இப்பொழுது சில நாட்களுக்கு முன்புதான் இந்த 2019ஆம் ஆண்டுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிகப்பெரிய மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவிலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் அதுதான் இருக்கிறது. 4 கோடி பேருக்கு மேல் தலித்துகள் அந்த மாநிலத்திலே இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பட்டியல் சாதிகளிலே 66 சாதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த மாநிலத்தை ஆண்ட முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த ஆட்சி செய்த 3 முறை முதலமைச்சராக இருந்த செல்வி மாயாவதி அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய ஏறத்தாழ 50 விழுக்காட்டுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட ஜாதவ் என்ற உட்பிரிவை சேர்ந்தவர். அவர் இன்றைக்கு
உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே அரசியலிலே ஓரங்கட்டப்பட்ட நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணம் அங்கே இருக்கிற பட்டியல் சாதி மக்களை குறிவைத்து இந்த சனாதன சக்திகள் அரசியல் தாய் நகர்த்தியதுதான். அங்கே இருந்த மாயாவதி அவர்கள் சார்ந்திருந்த அந்த எண்ணிக்கை பலம் கொண்ட ஜாதவ் சமூகத்துக்கு எதிராக சிறிய சிறிய எண்ணிக்கை கொண்ட பட்டியல் சாதிகளை எல்லாம் அங்கே திரட்டினார்கள். 66 சாதிகளிலே அங்கே அந்த மாநிலத்திலே 66 சாதிகள் பட்டியலினத்திலே இருக்கிறார்கள். அதிலே சிறிய எண்ணிக்கை கொண்ட சாதிகள், குறிப்பாக அவர்கள் வால்மீகி என்கிற அந்த ஜாதியை குறிவைத்து வாய் நகர்த்தினார்கள். இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த பெண் அந்த வால்மீகி சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். அந்த ஹத்ராஸ் சட்டமன்ற தொகுதியிலே வால்மீகி சமூகம் ஒரு கணிசமான எண்ணிக்கையிலே இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் சமயத்திலே அங்கே பிரச்சாரம் செய்த நரேந்திர மோடி அவர்கள் வால்மீகி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை நிற்க வைத்து அவருடைய காலை கழுவி இந்த சமூகத்துக்காக நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று ஒரு வேஷம் போட்டு இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள். அங்கே இருக்கிற தனி தொகுதிகளிலே பெரும்பாலான தொகுதிகளை பாஜக தான் கைப்பற்றி இருக்கிறது. அவர்கள் செய்த அந்த தந்திரம், அங்கே இருக்கிற சிறு சிறு சாதிகளை எல்லாம் சனாதனத்தினுடைய பிடிக்குள் கொண்டு வந்த அந்த தந்திரத்தின் அடிப்படையில தான் அங்கே மிக ஒரு ஆற்றலோடு விளங்கிய தலைவராக இருந்த மாயாவதி அவர்கள் இன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றார். பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேச அரசியலிலேயே வலுவிழந்த ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த உத்தியைத்தான் அவர்கள் பல மாநிலங்களிலும் இன்றைக்கு சனாதன சக்திகள் கையாளுகிறார்கள். அதுபோலவே இந்தியாவிலே பட்டியல் மக்கள் அடுத்ததாக மிக அதிக எண்ணிக்கையில இருக்கின்ற மேற்கு வங்கத்தை இன்றைக்கு குறிவைத்து இதே யுத்தியை கையாண்டு அவர்கள் அங்கே இருக்கிற அந்த மக்களையும் பிளவுபடுத்துகிற வேலையில பாஜக இறங்கி இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற பட்டியல் சாதிகளை கூறுபடுத்த வேண்டும். அதுல சிறிய எண்ணிக்கையில் இருக்கிற சாதிகளை தங்கள் செல்வாக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உத்தியாக இருக்கிறது. அதற்காக RSSம் சங்க பரிவாரங்களும் கீழே இறங்கி வேலை செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதே ஒரு தந்திரத்தை தான் இப்பொழுது அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சனாதனத்துக்கு சவாலாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக, சனாதன எதிர்ப்பு சக்தியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை தலைமையேற்று வழிநடத்துகிற நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு சனாதனத்தினுடைய இந்த சதி திட்டங்களை எதிர்த்து துணிச்சலோடு நிற்கின்ற ஒரு தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அதனால் அவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் செய்தது போல இங்கே அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே உத்தரப்பிரதேசத்திலே இந்த படுகொலை நடைபெற்றிருக்கிறது. அந்த கொலை நடந்து ஒரு சில மணி துளியிலே இன்னொரு படுகொலை, இன்னொரு தலித் பெண் இதே போல வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இத்தகைய நிலை அந்த மாநிலத்திலே தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஆண்டு ஒன்றுக்கு 3500 தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதாவது சராசரியாக ஒரு நாள் ஒன்றுக்கு 10 தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த நாடு மிக கேவலமான ஒரு நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள பெருமை கொண்ட நாடாக இவர்கள் எல்லாம் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சனாதன சக்திகள் முற்றாக முறியடிக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் கூட அந்த குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்ற திரு ராகுல் காந்தி அவர்களை அவமதித்து அவரை நெட்டி கீழே தள்ளி அவரை இன்றைக்கு கைது செய்து அவர் மீது
வழக்கு போட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்துவ பாசிச பயங்கரவாத அரசாக இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசு மாறி இருக்கிறது. இந்த அரசு தொடர்வது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல, இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. எனவேதான் நமது கட்சியின் சார்பில் இந்த கொடுங்கோன்மை ஆட்சி அகற்றப்பட வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சனாதன சக்திகள் எங்கே நுழைந்தாலும், எங்கே கால் வைத்தாலும் அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, அங்கே மத சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காது, அங்கே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, அங்கே ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பு இருக்காது, அங்கே சட்டம் ஒழுங்கு இருக்காது என்பதற்கு சான்றாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசமும் பாஜக ஆளுகிற மற்ற மாநிலங்களும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னும் விழிப்போடு இருந்து இந்த சனாதன சக்திகளை இங்கே நுழைவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இங்கே கால்பதிக்க விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த சூளுரையை இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே காட்சாட்சி நடத்தி கொண்டிருக்கிற யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும், பதவி விலக வேண்டும் வலியுறுத்தி நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். ஜனநாயக சக்திகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தகைய கொடூரம் அன்றாடம் அரங்கேறி வருகிறது என்பதை ஊடகங்களின் வாயிலாக நாம் அறிய வருகிறோம். யோகி ஆதித்யநாத் ஒரு சனாதன வெறியர். நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே அவர் 2009 உறுப்பினராக இருந்த போது நான் அவரை அறிவேன். மக்களவை உறுப்பினராக இருந்த அவரை அந்த பதவியிலிருந்து விலக வைத்து உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அவர் அடிப்படையில் பிராமணர் அல்லாதவர் தான், மோடியை போல, அமித்ஷாவை போல. இன்னும் புரியும்படி சொல்ல போனால் ஓபிசி அல்லது பிராமணர் அல்லாத ஆதிக்க சமூகம் என்ற ஒரு அடையாளம் அவருக்கு உண்டு. தீவிரமான சனாதன கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட ஒரு பழமைவாதி. மக்களவையில அவர் பேசுகிற போது ஒரு துறவிக்குரிய அமைதியை பார்க்க முடியாது அல்லது பக்குவத்தை பார்க்க முடியாது, ஒரு முதிர்ச்சியை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு சராசரி மனிதரை போல ஆத்திரப்படுவது, ஆவேசப்படுவது, உணர்ச்சி வயப்படுவது வாடிக்கையான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் எம்பி பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறது சனாதன கும்பல் அல்லது பாரதிய ஜனதா கட்சி. அவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் வெளிப்படையாகவே வெட்ட வெளியில் பட்ட பகலில் தலித்துகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் வன்கொடுமைகள் நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமும் என்று சொல்வார்களே, அப்படி பெருகிக் கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் மிக மோசமான அளவில் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்தேறி வருகின்றன. அதிலே
வெளிச்சத்திற்கு வந்த நிகழ்வுகளை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிச்சத்திற்கு வராதவை ஏராளம் ஏராளம். அப்படி வெளிச்சத்திற்கு வராத வன்கொடுமைகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான, தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் சொல்லால் எழுத்தால் விவரிக்க முடியாதவை. இது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் என்றில்லை. மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தேசம் முழுவதும், இந்தியா முழுவதும் வெளிப்படையாகவே அரங்கேறி வருகின்றன. மிக கொடூரமான, குரூரமான படுகொலைகள் நடந்தேறி வருகின்றன. இதற்கு என்ன அடிப்படை என்றால், இந்த ஆட்சியாளர்களின் அடிப்படை கொள்கைதான் காரணம். பெண்கள் படிக்கக்கூடாது என்பதுதான் சனாதனம். பெண்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் சனாதனம். அந்த சனாதன கொள்கையை உயிர் கொள்கையாக, உயிர் மூச்சு கொள்கையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். மத்தியிலே மோடி, பல மாநிலங்களில் மோடியின் தலைமையிலான சனாதன சக்திகள், அதிலே ஒன்றுதான் உத்தரப்பிரதேசம். இந்த உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் தான் இந்தியாவிலே இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இருக்கக்கூடாது என்று வெளிப்படையாக பேசியவர், பேசியவர்களுக்கு ஊக்கமளித்தவர். ஆகவேதான் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருந்த தலித் சிறுமியை துணிச்சலாக வந்து கடத்தி சென்று 4 பேர் கூட்டு சேர்ந்து பாலியல் வல்லுறவை மேற்கொண்டிருக்கிறார்கள். வல்லுறவு என்பதே ஒரு அப்நார்மல் பிஹேவியர் தான். ஒரு பெண்ணை பலவந்தமாக வல்லுறவு கொள்கிறான் ஒருவன் என்றால் அவன் இயல்பான மனிதன் இல்லை, நார்மல் இல்லை என்றுதான் பொருள். அதிலும் 4 பேர் கூட்டு சேர்ந்து ஒரு பெண்ணை வல்லுறவு செய்கிறார்கள் என்றால் மிக மோசமான உளவியல் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் என்றுதான் பொருள். பாலியல் வல்லுறவு கொண்டது மட்டுமல்ல, அந்த பெண்ணை எவ்வளவு குரூரமான முறையில் வதைக்க முடியுமோ அப்படி வதைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் அதை தரையிலே போட்டு இழுத்து சென்றதாக சொல்லுகிறார்கள். பிடரி எலும்பை, கழுத்தெலும்பை முறித்திருக்கிறார்கள், நாக்கை அறுத்திருக்கிறார்கள். இவ்வளவு கொடூரமாகவும் குரூரமாகவும் ஒரு இளம் பெண்ணை, சிறுமியை அவர்கள் வல்லுறவு கொண்டது மட்டும் இல்லாமல் படுகொலையும் செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அங்குள்ள ஆட்சியாளர்கள் கொடுக்கிற ஊக்கம்தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சாதி வெறியும், மதவெறியும், காமவெறியும் இணைந்த சமூக விரோதிகள், அதை நியாயப்படுத்தக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை சார்ந்த கும்பல், அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு நேற்று நடந்த சம்பவம் ஒரு சான்று. ராகுல் காந்தி அவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக போகிறார். இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு ஆளுமை, நாட்டை ஆண்ட ஒரு பெரிய தேசிய கட்சியின் தலைவர்கள் ஒருவர், அடுத்த பிரதமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான அரசியல் தகுதியை பெற்றவர்.
அவர் அங்கே செல்லுகிறார் என்று சொன்னால் காவல்துறையினர் அவருக்குரிய பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும். தடை விதித்திருக்கிறோம் என்பதை சொல்லி அவரை முன்கூட்டியே தடுப்பதற்குரிய முயற்சிகளை, பேச்சுவார்த்தையின் மூலம் தடுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவர் கிளம்பி அந்த கிராமத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இடையே வந்து தடுத்து மேன் ஹேண்ட்லிங், சட்டையை பிடித்து இழுத்து மார்பிலே நெட்டி தள்ளி அவரை கீழே விழக்கூடிய அளவுக்கு அவமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கை மதிக்கிறார்கள், அரசியல் நாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. ஒரு தேசிய அளவிலான புகழ்பெற்ற அல்லது உலக அளவிலான புகழ்பெற்ற ஒரு கட்சியின் தலைவருக்கு இந்த கேவலம் என்று சொன்னால் இந்த சாதாரண குடிமக்களின் நிலையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அதற்கடுத்து அதே மாநிலத்தில் இன்னும் ஒரு பெண் கொடூரமாக கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு எரித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல ஒருபுறம் மோடி போன்ற மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களின் பாதங்களை கழுவி வாத பூஜை செய்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் இவர்களின் தலைமையிலான ஆட்சி அதிகாரம் கொடூரமாக இவர்களை வதைக்கிறது, சிதைக்கிறது. அந்த கும்பலின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது. எத்தகைய போக்குகளுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்கிற முயற்சியில் கூட இதுவரை மோடி ஈடுபட்டதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் அவருடைய திருவுருவச் சிலையின் காலடியின் கீழே போய் நின்று அவர் காலடியை தொட்டு வணங்குகிற மோடி அவர் வரையறுத்து தந்த வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்துக்கு உலை வைக்கிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருபுறம் அம்பேத்கரின் காலடியை தொட்டு வணங்கிக் கொண்டே இன்னொரு புறம் அவர் இந்த தேசத்தை நிர்மாணிப்பதற்காக வகுத்தளித்த சட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இரட்டை வேடத்தை எப்போது நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம்? இவர்கள் எவ்வளவு மோசமான, கொடூரமான, குரூரமான பயங்கரவாதிகள் என்பதை எப்போது நாம் உணர்ந்து கொள்ளப் போகிறோம்? இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. மத வழியிலான சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இவர்கள் சாதி வழியிலான சிறுபான்மை சமூகத்தினரை அணுகி அவர்களுக்கு சாதி வரியை ஊட்டி அவர்களின் நலன்களை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மற்றும் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களின் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் என்கிற எண்ணிக்கை பலத்தை சிதைக்கிற முயற்சியில், அதை உடைத்து தகர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாதிகளுக்கு இடையிலே, எல்லா சாதிகளுக்கும் இடையிலே வேறுபாடு உண்டு. அதனால்தான் வெவ்வேறு சாதி அடையாளம். ஓபிசி என்பது அரசு நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேட்டகரைசேஷன், அது ஒரு சாதி அல்ல. ஷெட்யூல் காஸ்ட் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ், நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேட்டகரைசேஷன், வகைப்படுத்தும் நடவடிக்கை. ஷெட்யூல் டிரைப்ஸ் என்பதும் அது ஒரு கேட்டகரைசேஷன். சொல்லப்போனால் ஷெட்யூல் காஸ்ட் என்பதை ஷெட்யூல்டு பிசி என்றுதான் சொல்ல வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட் என்பவர்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான், பட்டியல்படுத்தப்பட்ட பிசி. ட்ரைபல் பிசி என்று அவர்களை சொல்ல வேண்டும், பழங்குடி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த இரண்டு சமூகத்தினரை பட்டியல்படுத்தியதால் அவர்களுக்கான பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற கேட்டகரைசேஷன் அல்லது அந்த வகைப்படுத்துதல் அடையாளம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின்படி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், அவ்வளவுதான். எல்லோருமே பேக்வர்ட் கிளாஸஸ். அதனால்தான் ஷெட்யூல் காஸ்ட் அல்லாத, ஷெட்யூல் டிரைப்ஸ் அல்லாத, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அல்லாத மற்றவர்களை அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அழைக்கிறோம். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்றால் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யார்? ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ். எனவே அவர்களை
ஷெட்யூல்டு பிசி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்று அவர்களை அழைக்கலாம். ஷெட்யூல்டு ட்ரைபல் பிசி என்று. இவர்கள் ஓபிசி என்று ஒரே கேட்டகரி அந்த வகைப்படுத்துவதற்குள்ளே வருவதால் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த், ஓபிசி என்கிற ஸ்ட்ரென்த் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை பலத்தை பெற்று விடுகிறது. ஷெட்யூல் காஸ்ட் அகில இந்திய அளவில் ஒரே வகையில் வருவதால் 25 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிற இந்த மக்கள் ஏறத்தாழ 30 கோடி பேர் இருக்கிறார்கள் என்ற உணர்வு எழுகிறது. பாஸ்வானும் ராம்தாஸ் அத்வாலேவும் ஊபியில் மாயாவதியும் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இத்தகைய அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் ஒரே கேட்டகரி என்கிற அடிப்படையில் தான் ஜெய் பீம் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு உணர்வு எழுச்சி ஏற்படுகிறது. ஒரே வகை இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே குருதி இனத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வு அதிலே ஏற்படுகிறது. இதை உடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் சனாதனத்தின் சதி, சூழ்ச்சி, சூது. எனவேதான் சாதி பெருமிதங்களை பேச சொல்லி இந்த எண்ணிக்கை பலத்தை சிதைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி உத்தரப்பிரதேசத்திலும் ஒவ்வொரு தலித் சாதிகளையும் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு இடையிலே வேறுபாட்டை அகலப்படுத்தி அந்த ஓர்மையை சிதைத்து வருகிறது சனாதன கும்பல், யோகி ஆதித்யநாத்தின் தலைமையிலான அந்த கும்பல். அப்படி அவர்கள் சாதி அடிப்படையிலே தலித்துகளை சிதறடிக்கிறார்கள், சாதி அடிப்படையிலே ஓபிசியை சிதறடிக்கிறார்கள். ஆனாலும் சாதி கொடுமைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். இது ஒரு வகையான மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங், ஒரு வகையில் கண்காணிப்பு செய்து கொண்டே கட்டுப்படுத்தி அவர்களை அடக்கி ஒடுக்கி வைப்பது. மிக மோசமான ஒரு உத்தியை, ஸ்ட்ராட்டஜியை இந்த சனாதன கும்பல் கையில் எடுத்திருக்கிறது. இவையெல்லாம் தான் இத்தகைய கொடூரங்களுக்கு பின்னணி காரணங்களாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. ஏதோ பிஜேபி என்பதற்காக எதிர்க்கிறோம், ஏதோ RSS என்பதற்காக எதிர்க்கிறோம், அல்லது மோடி போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்கிற பொறாமையால் எதிர்க்கிறோம், நம்மால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்கிற ஆதங்கத்தால், இயலாமையால் எதிர்க்கிறோம் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. பிஜேபியை காங்கிரஸ் எதிர்ப்பதற்கும் பிஜேபியை விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கவில்லை. அவர்களின் கொள்கை பின்னணியும் அவர்களின் எதிர்கால சூது நிறைந்த, சதி நிறைந்த செயல் திட்டங்களும் தான் நாம் எதிர்ப்பதற்கு காரணம். இவையெல்லாம் இணைந்துதான் தோழர்களே எத்தகைய கொடூரங்களுக்கும் குரூரங்களுக்கும் வழிவகுக்கின்றன. அகில இந்திய அளவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் உத்தரப்பிரதேசத்தில் அதிகரித்திருக்கின்றன என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. வட இந்திய மாநிலங்களில், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் அது கூடியிருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆங்கில நாளேடு ஒன்றில், டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நாளேடு ஒன்றில் வெளியாகி இருப்பதை தோழர்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கிறார்கள். %84 குற்றங்கள் தலித்துகளுக்கு எதிராக வடக்கே உள்ள 9 மாநிலங்களில் நடந்திருக்கின்றன என்று நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்ற ஆவண பதிவகம் அது வெளியிட்டு இருக்கிறது. அது இன்றைக்குத்தான் வெளியிட்டு இருக்கிறார். அது ஷெட்யூல் காஸ்ட் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளை
இது பதிவானது மட்டும்தான். பதிவாகாத கொடுமைகள் ஏராளம். பதிவானது என்றால் என்ன? நாம் புகார் கொடுப்போம், போலீஸ் எஃப்ஐஆர் போடுவார்கள். எஃப்ஐஆர் போட்டால் அது ரெக்கார்டு இருக்கும். ஆனால் கொடுக்கக்கூடிய புகார்களில் 70-80% தவிர்க்கப்படுகிறது. புகார் பதிவு செய்வதில்லை. அதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறோம். எல்லா காவல் நிலையங்களிலும் ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், வாய்மொழி உத்தரவு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலித்துகள் பாதிக்கப்பட்டு வந்தால் புகார் கொடுத்தால் உடனே வழக்கு பதிவு செய்யக்கூடாது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கூடாது. முடிந்த வரையில் பேசி சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் 2 தரப்பிலும் வழக்கு போட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு. இதெல்லாம் எல்லா மாநிலங்களிலும் நிகழ்கிற அரசு பயங்கரவாத போக்குகள். சாதிய கொடுமைகளை விட, மதவெறி கொடுமைகளை விட கொடூரமானது அரச பயங்கரவாத கொடுமைகள். தலித்துகளுக்கு எதிரான புகார்களை கூட வழக்குகளாக பதிவு செய்ய முடியாத நிலை. ஆக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் இருந்துதான் இந்த சதவிகிதம். பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் இருந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றைய புள்ளி விவரப்படி அதிகமாக இருக்கிறது. அதில் 6வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை விடவும் அதிகமாக வழக்குகள் பிற மாநிலங்களில் பதிவாகி இருக்கின்றன. வன்கொடுமைகள் அல்ல. வழக்குகளை பதிவு செய்தால் தானே சதவீதத்தை கணக்கிட முடியும். பதிவே ஆகவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எல்லாம் வழக்குகள் பதிவே ஆகுது. போலீஸ்காரன் எந்த சாதியா இருந்தாலும், அவன் தலித் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தால் கூட எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் என்கிற பொறுப்பிலே இருந்தால் அவன் வழக்கை பதிவு செய்வதில்லை. ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்சியாளரிடமிருந்து தரப்பட்டிருக்கிறது. இரு தரப்பாரையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். காவல் நிலையங்கள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக இது போன்ற பிரச்சனைகளில் மாறுகின்றன. பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பிவிடுவார்கள் வழக்கு பதிவு செய்வது. எனவே வழக்கை பதிவு செய்யாத நிலையில் சில இடங்களில் மிக குறைவான சதவீதத்தை NRCB, NCRB காட்டுகிறது. தோழர்களே, அதை விட கொடுமை இந்த மனிஷா வால்மீகி ரேப் செய்யப்படவில்லை என்று காவல்துறையினரும் சொல்லுகிறார்கள், ஊடகங்களும் சொல்லுகின்றன, புலனாய்வு அமைப்புகளும் சொல்லுகின்றன. எங்கிருந்து நீதியை நாம் பெற முடியும்? கேங் ரேப் இல்லை, ரேப்பே இல்லை, அது வன்புணர்வு வல்லுறவு இல்லை. UP police cites forensic report says Khatra's girl was not raped. ரொம்ப எளிதா உங்களுக்கு புரியும்னா, அந்த பெண் கற்பழிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றான். யார் சொல்றது? ஃபோரன்சிக் ரிப்போர்ட், ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட். அதுதான் நான் வேலை செஞ்சேன். பல பேருக்கு அந்த துறை தெரியும். அவங்க கொடுத்திருக்கிற அந்த ரிப்போர்ட்ல இது ஃபோரன்சிக் மெடிசின் டாக்டர்ஸ் பண்ண அனாலிசிஸ் ரிப்போர்ட். இது ஃபோரன்சிக் சயின்ஸ் ரிப்போர்ட் அல்ல, ஃபோரன்சிக் மெடிசின் ரிப்போர்ட். அவன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றான் இல்லையா? இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு பெண் இந்த மாதிரியான கொடுமைக்கு ஆளாகி இருந்தால் அதை சோதித்து பார்த்து உறுதிப்படுத்துவார்கள். ஆகவே இவர்கள் சோதித்து பார்த்ததில் அந்த பெண் கற்பழிக்கப்படவே இல்லை. அதாவது வெர்ஜினா இருக்கிறார், கண்ணி கழியாமல் இருக்கிறார். அவள் பாலியல் உறவு கொண்டதற்கான எந்த அடையாளமும் இல்லை. அவன் கற்பழிக்கப்பட்டாளா இல்லையா என்று சொல்ல மாட்டான். அந்த பெண்மணி களவியில் ஈடுபடவில்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஆகவே இன்றைக்கு அதையும் மூடி மறைக்க பார்க்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார், நாங்கள் நியாயமான முறையிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இதை விசாரிப்பதற்கு கமிட்டி போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தலித்துகளுக்கு எதிராக பதிவானது 25.8%, பெண்களுக்கு எதிராக பதிவானது 14.7%. பெண்கள் என்றால் அது 99% தலித் பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த விவரங்களை எல்லாம் நாம் அறிந்து கண்டனத்தை தெரிவிக்கிற இந்த சூழலில்
தலித்துகள் எந்த ஒரு அடையாளத்தின் கீழும் அணிதிரண்டு விடக்கூடாது. அவர்களை சிதறடிக்க வேண்டும். அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த வேளாண் சட்டங்கள் இருக்கின்றனவே, விவசாயம் தொடர்பான சட்டங்கள், இது நடைமுறைக்கு வந்தால் 100% பாதிக்கப்படுவது, விளைநிலங்களில் இருந்து விவசாய தொழிலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவது தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்படி பலவீனப்படுத்துவதன் மூலம் தொடர்ந்து இவர்கள் கொத்தடிமைகளாகவே வாழ நேரும். மேலும் பல 1000 ஆண்டுகள் இவர்கள் இந்த அடிமைத்தனத்திலேயே உழல வேண்டிய நிலை ஏற்படும். அது சனாதன சக்திகளுக்கான ஒரு தேவையாக இருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் இந்த சமூக நீதியின் மூலம் எல்லோரும் படித்து வேலை வாய்ப்பை பெற்றுவிட்டால், இவர்கள் நீதிபதிகள் ஆகிவிட்டால், இவர்கள் பேராசிரியர்கள் ஆகிவிட்டால், துணைவேந்தர்கள் ஆகிவிட்டால், காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளாக மாறிவிட்டால், கிராமப்புறங்களை பராமரிப்பது எப்படி, கூட்டுவது எப்படி, பெருக்குவது எப்படி, கழிப்பறைகளை சுத்தம் செய்வது எப்படி, இந்த சோசியல் ஆர்டர், இந்த சமூக ஒழுங்கை சனாதன நெறிப்படி காப்பாற்றுவது எப்படி, இவையெல்லாம் தலைகீழாக புரண்டுவிடும். சமூகத்தின் அடித்தளமே புரட்டி போடப்பட்டுவிடும். ஆகவே இவர்கள் வெளிப்படையாக இதை பேச முடியாது. ஆனால் இதற்குரிய வழிவகைகளை காண வேண்டிய நெருக்கடிக்கு இந்த சனாதன சக்திகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு வாய்ப்பாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமையும் ஒரு சூழல் அமைந்துவிட்டது. ஆகவே இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மேலும் பல 1000 ஆண்டுகளுக்கு இந்த சமூக கட்டமைப்பை, சனாதன சமூக கட்டமைப்பை, சாதி அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை, பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பை, தீட்டு என்கிற கொள்கையை, தூய்மை வாதத்தை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்களே துடிக்கிறார்கள், பதைக்கிறார்கள், பதறுகிறார்கள். அதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார். எனவே அவர்கள் பல திசைகளில், பல முனைகளில் இருந்து ஒரே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தையும் பயன்படுத்திக் கொண்டு அனுசரிப்பது போல அனைவரையும், அனைத்து சமூகத்தினரையும் அரவணைப்பதை போல அரவணைத்துக் கொண்டே கொடூரமான ஒடுக்குமுறைகளை நிகழ்த்தி வருகின்றனர். தொலைதூர பார்வையோடு செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தலித்துகளையும் ஓபிசி சமூகத்தினரையும் சாதி பெருமிதத்தின் மூலம் சிதைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க் உருவாகிவிடக்கூடாது. ஆதிக்க சாதியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஒரே சாதிக்குள்ளேயே அல்லது ஒடுக்கப்படுகிற சாதிகளுக்குள்ளேயே சாதி பெருமிதத்தின் மூலம் மோத விடுவது என்கிற உத்தியை எவ்வளவு லாபகமாக இந்த மோடி கும்பல் கையாண்டு வருகிறது. பிராமணர் எதிர்ப்பு என்பது நீர்த்து வருகிறது. கௌதம புத்தருடைய காலத்திலிருந்து மகாத்மா பூலே, கபீர்தாசர், நீதி கட்சி தலைவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், நாராயண குரு, ஐயா வைகுண்ட சுவாமி, லிங்காயத் அமைப்பை உருவாக்கிய பசவப்பா, இப்படி எண்ணற்றவர்கள் எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார்கள்? பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார்கள், அல்லது பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார்கள். கெய்க்வாட் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு உதவி செய்தார் என்றால் எந்த உணர்வில் இருந்து? பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு உணர்வில் இருந்து தான். மறந்துவிடக் கூடாது. அது புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது ஏற்பட்ட பரிதாபம் என்பதை விட, இரக்கம் என்பதை விட, அல்லது அவருக்கு மீது கொண்ட பற்று என்பதை விட, இந்த சமூகத்தில் பார்ப்பன ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிறது, அவர்களின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது. அதையெல்லாம் தகர்க்கும் நோக்கில் நீர்த்து போக செய்யும் வகையில் தான் அன்றைய மன்னர்களும் சரி, பிராமணர் அல்லாத சமூகத்தை சார்ந்த ஆன்மீக தளத்தில் பணியாற்றிய குருக்களும் சரி, தலைவர்களும் சரி,
பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்துதான் களமாடினார். இன்னைக்கு பார்ப்பன ஆதிக்கத்தை நீர்த்து போக செய்துவிட்டு நாங்கள் என்ன பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் பிரதமராகவில்லையா என்று மோடி சொல்லுகிறார். நான் பார்ப்பனர் அல்லாதவர் தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவில்லையா என்று மோடி சொல்லுகிறார். நான் பார்ப்பனர் அல்லாதவன் தான் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இல்லையா என்று யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார். அந்த வரிசையில் தான் இன்றைக்கு அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கூட பாரதிய ஜனதா பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தில் உள்ள கட்சி இல்லை, பார்ப்பனர் அல்லாதவர்களின் ஆதிக்கத்தில் இருக்கிற கட்சி. ஆகவே எங்களுக்கெல்லாம் மரியாதை தரப்படுகிறது, பதவி தரப்படுகிறது, அதிகாரம் தரப்படுகிறது, எங்கள் கால்களையே கழுவி பாத பூஜை எல்லாம் செய்கிறார்கள் என்று அதிலே அந்த மயக்கத்திலே இன்றைக்கு வீழ்ந்து போகிறவர்கள் விட்டில் பூச்சிகளாய், அந்த விளக்குழியிலே வீழ்ந்து அழிந்து போகிற விட்டில் பூச்சிகளாய் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை சொல்லி இயங்குகிறவர்களும் கூட மாறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சமூகம் அப்படி திசை மாறி சிதறி போய் கொண்டிருக்கிறது. இதை புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் உற்று நோக்கினால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சனாதன பயங்கரவாதிகளை அம்பலப்படுத்துகிற வேலையை எல்லாம் விட்டுவிட்டு, சனாதன பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடுகிற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, சனாதன பயங்கரவாதிகளின் சூது சூழ்ச்சி போன்ற கொடிய சதி திட்டங்களை எல்லாம் முறியடிக்கிற வேலைகளை விட்டுவிட்டு இன்றைக்கு நம்மை போன்றவர்களை விமர்சிக்கிற வேலைகளில் சிலர் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்களின் நிலையை பார்த்து நாம் அந்தோ பரிதாபம் என்று எண்ணுவதை விட வேற என்ன இருக்கிறது தோழர்களே? வேற என்ன இருக்கிறது? எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்று இதை தலித்துகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் மட்டுமே பார்க்கிற பார்வை அல்ல சனாதனத்தை புரிந்து கொள்வது. ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் தடுப்பு சுவரை போடுகிற ஒரு அமைப்பு தான் சனாதனம். சாதி அடிப்படையில் மனித குலத்தையே கூறு போடுகிற ஒரு கொடிய கோட்பாடுதான் சனாதனம். ஏதோ இது ஆண்கள் எல்லாம் சேர்ந்து பெண்களை தாக்குகிறார்கள் என்று இதை வெறும் ஆண்களுக்கு எதிரான ஒரு ஆணாதிக்கம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் ஆண்கள் அனைவரும் சேர்ந்து செய்கிற கொடுமை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பெண்களுக்கு எதிரான கொடுமை என்பது சனாதனத்தின் வெளிப்பாடு. அதை ஏற்றுக்கொள்கிற ஆண்களால் நிகழ்த்தப்படுகிறது, அதை புரிந்து கொள்கிற ஆண்களால் நிகழ்த்தப்படுகிறது, அதை உள்வாங்கிக் கொள்கிற ஆண்களால் நிகழ்த்தப்படுகிறது, அதில் சுகம் காணுகிற ஆண்களால் நிகழ்த்தப்படுகிறது. தலித்துகளுக்கான எதிரான கொடுமை என்பது அண்டையிலே அக்கத்திலே வீடு கட்டி வாழக்கூடிய பிரசாதிக்காரர்களால் செய்யப்படுகிற ஒரு ஒடுக்குமுறை அல்லது. அவர்களுக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இடம், இருப்பு, அவர்களுக்கு தரப்படுகிற அதிகாரம், அவர்களுக்கு தரப்படுகிற உரிமை, அவர்கள் நுகர்கிற சுகம், சாதியின் பெயரால் அவர்கள் அடைகிற பெருமிதம், இவை எல்லாம் சேர்ந்துதான் தலித்துகளுக்கு எதிரான கொடுமையாக அது மாறுகிறது. அதற்கு பின்னணியாக அடித்தளமாக ஊற்றுக்கண்ணாக இருப்பதுதான் சனாதனம். எனவே இதை நுட்பமாக புரிந்து கொண்டு இயங்குகிற ஒரு மகத்தான பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது சாதி அரசியலை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே யோகி ஆதித்யநாத்தை ஒரு துறவி என்பதற்காக நாம் எதிர்க்கவில்லை, அவர் ஒரு பிஜேபிக்காரர் என்பதற்காக மட்டும் எதிர்க்கவில்லை, அவர் ஒரு முதலமைச்சர் என்கிற காரணத்திற்காக மட்டும் எதிர்க்கவில்லை, அவரை ஆட்டி படைக்கிற, அவரை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற, அவரை இது நியாயம் என்று நம்ப வைக்கிற, அவர் உள்வாங்கி இருக்கிற சனாதனத்தை சேர்த்து நாம் எதிர்க்கிறோம். அதனால்தான் அவர் ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளியேற வேண்டும், பதவி விலக வேண்டும் என்று இந்த மாபெரும் கண்டன வாசலிருப்பு ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிற இந்த கொடூரத்திற்கு மோடி அரசும் பொறுப்பேற்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிற இந்த கொடூரத்திற்கு, குரூரத்திற்கு தேசம் முழுவதும் கொட்டமடிக்கிற சனாதன சக்திகளும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்பதை சொல்லி, வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரையில் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிற தோழர்களை மட்டும்
நேரிலே சந்தித்து அவர்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை கேட்பது. இது பரீட்சை அல்ல, தேர்வு அல்ல. விண்ணப்பித்திருப்பவர்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிற ஒரு தேடல் இருக்கும், ஒரு தேவை இருக்கும். நான் விண்ணப்பித்திருக்கிறேன், இந்த முறை எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டும், அதற்கு என்னென்ன காரணங்கள் என்று அவர்கள் சொல்ல விரும்புகிற ஒரு சூழலை உணர்ந்து நேரில் விண்ணப்பித்தவர்களை சந்திப்பது என்கிற அடிப்படையில் நான் ஒரு பட்டியலை நேற்று வெளியிட்டிருக்கிறேன். 5ஆம் தேதி கடலூர் 3 மாவட்டங்களை சார்ந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பம் செய்திருக்கிற மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு மட்டும் விண்ணப்பம் செய்திருக்கிற தோழர்கள் வர வேண்டும். நான் பொருளாளருக்கு போட்டுக்கிறேன், துணை செயலாளருக்கு போட்டுக்கிறேன், அல்லது செயற்குழு உறுப்பினருக்கு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற தோழர்கள்லாம் வரக்கூடாது. நான் அவருக்கு தோழமையா வந்தேன், உடன் வந்தேன், சும்மா வந்தேன் அப்படின்னு கும்பல் ஏறக்கூடாது. தயவு செய்து கும்பல் கூடுவதை குவிவதை தவிர்க்க வேண்டும். கும்பல் கூடினா நான் ஒரே நாள்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் முடிஞ்சா நான் இணையத்துல சந்திப்பேன், இல்லைன்னா இல்லை. கும்பல் கூடக்கூடாது. காலையில் ஒரு மாவட்டம், மாலையில் ஒரு மாவட்டம், 4-5 நாட்களுக்கு பிறகு காலையில் 3 மாவட்டம் 4 மாவட்டம், மாலையில் 3 மாவட்டம் 4 மாவட்டம், இப்படி மொத்தம் 6 நாளும் 10 நாட்களில் இந்த நேர்காணலை நடத்தி முடிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். பிற பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு இந்த இணையத்தின் ஊடாக மாவட்ட வாரியாக நாட்கள் அறிவிப்பு செய்யப்படும். அதில் இணையத்தின் ஊடாக உங்களை பேச அழைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நெருக்கடியான ஒரு சூழலில் கொள்கை பகைவர்களை மூர்க்கமாக எதிர்த்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் நாம் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம். இதற்கு நீங்கள் முழுமையாக வழக்கம் போல உளப்பூர்வமான ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து, திடுமென ஒரு நாள் இடைவெளியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து, குறிப்பாக மாநில செயலாளர் நற்சோனை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இணைப்பில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்திய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும், இணைப்பில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பல்வேறு சமூக வலைத்தளங்களின் ஊடாக இணைந்து இதற்கு வலு சேர்த்த தோழர்கள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.